வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பள்ளிக்கல்வித்துறை அச்சிட்ட உலக பொதுமறை திருக்குறள் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 கோவில்களில் சீரமைப்பு பணிகளும் தொடக்கம். அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் உட்பட 14 பேரை காவல்துறை கைது செய்ததற்கு சீமான் கண்டனம். அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத்தில் 260 பேர் கொல்லப்பட்ட விமான விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியீடு. இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை நிறுத்தியதே விபத்திற்கு காரணம் என்று அறிக்கையில் தகவல். டெக்சாஸில் வெள்ள பேரழிவால் 121 பேர் உயிரிழந்ததாகவும் 161 பேர் காணாமல் போனதாகவும் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் அச்சிட்டுள்ள உலக பொதுமறை திருக்குறள் என்னும் நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அச்சிட்டுள்ள உலக பொதுமறை திருக்குறள் என்னும் நூலை தான் வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பணிகளை தொய்வின்றி நடைபெற 2,15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்து அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 கோவில்களின் சீரமைப்பு பணிகளையும் தொடக்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் ஊழலுக்கு எதிராக போராடிய அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் உட்பட 14 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 992 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்துள்ள கிறிஸ்டி நிறுவனத்தின் குமாரசாமியை கைது செய்ய கோரி போராடிய அறப்போர் இயக்கத்தின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டின் பொது விநியோகத்துறையில் நடந்த பெரும் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஊழல் பொதுமக்களின் வரிப்பணத்தை சுரண்டி அடிப்படை சேவைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பாதித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு ஊழலை விசாரிக்க வேண்டிய பொறுப்பை தவிர்த்து உண்மையை வெளிப்படுத்தும் குரல்களை அடக்க முயல்வதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு ஊழலை எதிர்க்கும் குரல்களை அடக்குவதன் மூலம் தங்களின் உண்மை முகத்தை வெளிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை நிறுத்தியதே குஜராத்தின் அகமதாபாத்தில் 260 பேர் கொல்லப்பட்ட விமான விபத்திற்கு காரணம் என்று இந்திய விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தனது விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜூன் 12ஆம் நாள் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து 229 பயணிகள் 12 பணியாளர்கள் ஆகியோருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையிலிருந்து மேலெழுந்த சற்று நேரத்தில் மருத்துவக் கல்லூரியின் மீது விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தின் உடைந்த பகுதி வழியாக கீழே விழுந்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார். விமானத்தில் இருந்த மற்றவர்களும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த 19 பேரும் உயிரிழந்தனர். ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 வகையை சேர்ந்த இந்த விமானம் விபத்திற்குள்ளானது குறித்து இந்திய விமான விபத்து புலனாய்வு அமைப்பு விசாரித்து வந்தது. இந்நிலையில் அதன் முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. விமானம் மேலெழுந்ததும் அதன் 2 இன்ஜின்களும் செயல்பாட்டை நிறுத்தியதே இந்த கொடிய விபத்திற்கு காரணம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. விமானத்தின் இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை நிறுத்தியதே அவற்றின் ஓட்டம் தடைப்பட்டதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏன் எரிபொருள் செல்வதை நிறுத்தினாய் என்று விமானி ஒருவர் வினவியதற்கு நான் நிறுத்தவில்லை என்று மற்றொரு விமானி பதிலளிப்பது கருப்பு பெட்டியில் உரையாடலாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விமான விபத்து குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கனமழையாலும் பெருவெள்ளத்தாலும் 121 பேர் உயிரிழந்ததாகவும் 161 பேர் காணாமல் போனதாகவும் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கடந்த வாரத்தில் கனமழை பெய்ததால் ஆறுகளில் கரை மீறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட பேரழிவுகள் இழப்புகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அதிபர் டொனால்டு டிரம்பும் அவர் மனைவி மெலனியாவும் நேரில் பார்வையிட்டனர். அப்போது பேசிய டிரம்ப் இதற்கு முன் இதுபோன்ற பேரழிவை வேறெங்கும் பார்த்ததில்லை என்றும் தெரிவித்தார். வெள்ள பேரழிவில் சிக்கி 121 பேர் உயிரிழந்ததாகவும் 161 பேரை காணவில்லை என்றும் தெரிவித்தார்.
காணாமல் போனோரை தேடும் பணியில் 12,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தேடலில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். குடலுப் ஆற்றங்கரையில் உள்ள கோடைக்கால முகாமில் தங்கியிருந்த 27 சிறுமிகள் வெள்ளத்தில் உயிரிழந்தது குறித்தும் ட்ரம்ப் அவர் மனைவியும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூரில் திருக்குகேஸ்வரர் ஆலயத்தின் சீரமைப்பு பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொடக்கி வைத்துள்ளார். நெமிலி ஊராட்சி ஒன்றியம் பல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்குகேஸ்வரர் ஆலயம் ஔவையார் வழிபட்ட சிறப்பை கொண்டதாகும். இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறை சார்பில் 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் கைத்தறித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து திருப்பணியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கோட்டாட்சியர் வெங்கடேசன், ஒன்றிய தலைவர் வடிவேல், இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா, கோவில் செயல் அலுவலர் பிரகாஷ், சோமு குருக்கள், அறங்காவலர் குழு தலைவர் திருநாவுக்கரசு, உறுப்பினர்கள் மணி, பபிதா, வேலாயுதம், பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் காட்டெருமை உலா வந்த நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லாததால் தகாத நிகழ்வு தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் அண்மை காலமாக காட்டெருமைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த காட்டெருமைகள் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் தாக்கி வரும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் காட்டெருமை திடீரென்று நுழைந்தது. அதை கண்ட வனத்துறையினர் பிரைன் பூங்காவிலிருந்து காட்டெருமையை விரட்டிச் சென்று அடர்ந்த காட்டுக்குள் விட்டனர். அப்போது சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லாததால் தகாத நிகழ்வு தவிர்க்கப்பட்டது. சுற்றுலா பகுதிகளில் நடமாடும் காட்டு விலங்குகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் மாணவியர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் ரோட்டரி கிளப், அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ, நலவாழ்வு மன்றம் ஆகியன இணைந்து பெண்களுக்கான வாய்மை நலம், உடல் நலத்திற்கான முகாமை நடத்தின. இந்த முகாமை முதல்வர் வீரமோகன் தொடக்கி வைத்தார். முகாமில் மருத்துவர்கள் பிரசன்னகுமார், ஸ்ருதி ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த முகாமில் டென்டல் ஸ்டுடியோ இயக்குனரும் புதுச்சேரி ரோட்டரி கிளப் தலைவருமான பிரசன்னா, பிரேம்ராஜா, திட்ட இயக்குனர் பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர், சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 2,15 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி விற்பனையானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5000 ஹெக்டேருக்கு அதிகமான பரப்பளவில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது. வெடித்த பருத்தியை எடுத்து விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனாம் முறையில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 850 விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பருத்தியை விலைக்கு கொண்டு வந்தனர். தேனி, கோவை, பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர் மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திர, குஜராத் மாநிலங்களில் இருந்தும் வந்த வணிகர்கள் ஏலத்தில் பங்கேற்று பருத்தியை கொள்முதல் செய்தனர். 1 குவிண்டால் பருத்தி சராசரியாக 7,138 ரூபாய்க்கு விலை போனது. மொத்தம் 2,15 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி விற்பனையானது. கடலூர் மாவட்டம் 50 குடி ஐயப்பா கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்காக தனித்திறன் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. வேப்பூரை அடுத்துள்ள 50 குடி ஐயப்பா கல்லூரிகளில் முதலாண்டு, 2ஆம் ஆண்டு வகுப்புகளில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்காக தனித்திறன் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஐயப்பா கல்வி வளர்ச்சி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சரவணன் பயிற்சி மையத்தை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை கல்லூரி முதல்வர் புனிதவதி வரவேற்றார். ஆலோசகர்கள் குமார், பாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த மையத்தில் மாணவர்களுக்கு அடிப்படை கணினி பயிற்சி, சிஎன்சி இயந்திரத்தின் வேலைப்பாடுகள், தொழிற்சாலைகளின் பயன்பாடுகள் குறித்து எளிமையாக விளக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செந்தாமரை கண்ணன், பத்மநாபன், ராஜாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சாலவாக்கத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என சுற்றுவட்டார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் வட்டம் சாலவாக்கத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட ஊர்களில் நெல், கரும்பு ஆகியவற்றை பயிரிட்டு வருகின்றனர்.
நெல் அறுவடை செய்து வைக்கோலை வாகனங்களில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வரும்போது மின் கம்பிகளில் உரசி தீ விபத்து ஏற்படுவது ஆண்டுதோறும் நடக்கிறது. தனியார் தொழிற்சாலைகளிலும் குடிசை வீடுகளிலும் மின்கசிவு, எரிவாயு கசிவு விபத்து ஏற்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் செங்கல்பட்டு, உத்தரமேரூர் ஆகிய ஊர்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரும் முன் தீ பரவி முற்றிலும் எரிந்து சேதமடைகிறது. எனவே சாலபாகத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தீயணைப்பு துறையோட தீயணைப்பு நிலையம் நம்ம உத்தரமேரூர் பிளாக்ல வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக கோரிக்கை வைக்கிறாங்க. 23-24 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்களுக்கு இப்போ தீயணைப்பு நிலையமே இருக்குது. உத்தரமேரூர் ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய ஒன்றியமாக 73 பஞ்சாயத்தை உள்ளடக்கிய பெரிய ஒன்றியமாகவும் இருக்குது. பரப்பளவுலையும் ரொம்ப பெரிய அளவுலையும் இருக்குங்க. அதனால் பெரிய ஒன்றியம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு ஃபயர் ஸ்டேஷன் அடுத்த பார்டரில் போனோன்னா, எதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒர்க்காட்பேட்டை, களியப்பேட்டைலாம் அது உத்தரமேரூர்லேருந்து வரணும்னா 32 கிலோமீட்டர் கிட்ட ஆகுதுங்க. அதனால் எங்களுக்கு தீயணைப்பு நிலையம் சாலவாக்கம் பகுதியில் ஏற்படுத்திட்டு இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அங்கேருந்து இவ்வளோ தூரமாக ட்ராவல் பண்ணி தீயணைப்பு நிலையம் வண்டி வர்றதுக்குள்ள பெரிய இழப்பெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல்லாம் வெயில் காலத்தில் தானாகவே பற்றிட்டு போயிடுது. இங்கே சுற்றி காப்பு காடுலாம் இருக்குது. வெயிலில் காப்பு காட்டில் இருக்கிற 1-2 பாட்டெல்லாம் வெப்பத்தால் சூடாகி அந்த காப்பு காடு எரிஞ்சு போய் அப்புறமா தான் அவங்க அணைக்கிற நிலையம் வருது. அதனால் வர கோடை காலங்கள்லாம் முன்னிட்டு சீக்கிரமாக இந்த இடத்துல நம்ம உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு சாலவாக்கம் பகுதியில் தீயணைப்பு நிலையம் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் மக்கள் சார்பாக நான் அந்த சாலவாக்கம் பகுதியை சேர்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறேங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வீரன் அழகுமுத்து கோன் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. செஞ்சி பேருந்து நிலையம் அருகில் யாதவ் மக்கள் சங்கம் சார்பில் முதல் விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்து கோன் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் கல்வி அறக்கட்டளை நிறுவனமான ரங்கபூபதி தலைமையில் மாவீரன் அழகுமுத்து கோன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குரு பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி பகுதி யாதவ அமைப்பை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. பன்ருட்டியை அடுத்துள்ள காடாம்புலியூர் ராஜகணபதி நகரில் 2015ஆம் ஆண்டு குடியமர்த்தப்பட்ட 35 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின்னர் 1 மாதத்திற்குள் அளவீடு செய்து அரசு இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். 10 மாதங்கள் ஆகியும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத பன்ருட்டி வட்டாட்சியரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் துறை தலைமையில் நகர செயலாளர் குணசேகரன், ஒன்றிய செயலாளர் ஞானசேகர் முன்னிலையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பெண்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் ஒரே குடும்பத்தில் 3 பேருக்கு முறைகேடாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் வியாச வசந்த சாயி ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் விளாங்காடு பாக்கத்தில் புதிதாக வியாச வசந்த சாயி ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இதன் கும்பாபிஷேக விழா திமுக செயலாளர் சரவணன், விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பாரதி ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் முதல் 2 கால யாகசால பூஜைகள் செய்யப்பட்டன. மேலதாளத்துடன் புனித நீரை கலசங்களை எடுத்து சென்ற விமானம் மற்றும் மூலவர்கள் சாய்பாபா, செல்வ கணபதி ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தூப தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 6 ஊர்களுக்கு செல்லும் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் அவற்றை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடியிலிருந்து திருமணஞ்சேரி, பட்டத்திக்காடு, வடதெரு, தெற்கு தெரு, கீழத்தெரு, இளைக்கடி விடுதி ஆகிய 6 ஊர்களுக்கு செல்லும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். 6 ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்றியமையா பொருட்களை வாங்குவதற்கும் மருத்துவம், கல்வி போன்ற அனைத்து தேவைகளுக்கும் கரம்பக்குடி செல்ல வேண்டியுள்ளது. திருமணஞ்சேரி சுகந்த பரிமளேஸ்வரர் ஆலயத்திற்கும் இந்த வழியேதான் செல்ல வேண்டியுள்ளது. ஆகையால் இந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா இந்த பகுதியில் கரு கீழத்தெரு, பட்டத்திக்காடு, திருமணஞ்சேரி, கரு தெற்கு தெரு, இந்த 4 ஊராட்சி சாலையை அந்த சாலையை பராமரிக்காமல் கரம்பக்குடி டு
ஆவணங்கையேட்டிலேருந்து வர்ற சாலை. அது வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக பல தடவை போராட்டம் பண்ணி எதுவுமே நடைபெறலை. இப்போதைக்கு வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை வச்சு பொதுமக்களை வச்சு 4 பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்களை வச்சு நாங்கள் வந்து பசுமறியல் பண்ணி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை அரசு கவனத்துக்கு வந்து தயவு கூர்ந்து இந்த பள்ளிக்கூடத்து மாணவிகளுக்கும் ஏழை அதாவது விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த சாலையை செப்பனிட்டு தருமாறு அரசை தமிழக அரசை தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியினுடைய பொதுமக்களின் சார்பாக மிகவும் மோசமான நிலையில் இந்த சாலை பழுதடைந்திருக்கிறது. எந்த வாகனமே செல்ல முடியல. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க எந்த பசங்களும் போக முடியல. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இந்த பிள்ளைங்க போய் நடந்து வரணும். ஒன்று நெடுவாசல் போகணும், இல்லை அப்படின்னா கரமக்குடி போகணும், இல்லை அப்படின்னா வெட்டனுடுதி போகணும். இந்த சூழ்நிலையில் இந்த பகுதி மையம் கொண்ட பகுதியாக இருக்குது. 4 பஞ்சாயத்துக்கும் வந்து உள்ளடக்கிய சாலை தான் இந்த சாலை. அதே மாதிரி திருமணஞ்சேரி, பட்டத்திக்காடு, கரு தெற்கு தெரு, கரு கீழத்தெரு, இந்த 4 வழி சாலை, இந்த 4 பஞ்சாயத்து உள்ளடக்கிய தான் இந்த சாலை. இந்த சாலை வந்து நீண்ட காலமாக போராட்டத்தில் இருக்குது. பல போராட்டம் பண்ணிட்டோம். அரசு எந்த கவனத்துக்கும் எடுக்கலை. இப்போதைக்கு காத்திருப்பு அரசுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த போராட்டத்துக்கு பள்ளி மாணவிகளை வச்சு பொதுமக்களை வச்சு பண்ணியிருக்கோம். அரசு இதை கவனத்துக்கு கொண்டு வருமாறு. அதை விட திருமணஞ்சேரி கோயில்னு சொல்லி மிக மிக முக்கியமான கோயில் தலம். அந்த கோயில் தலத்துக்கு வர்ற பக்தர்கள் மிகவும் அவதிப்படுறாங்க. அந்த சாலையை செப்பனிட்டு தரணும். அதாவது வேண்டி விரும்பி இந்த அரசை நாங்கள் கேட்குறோம், பொதுமக்கள் சார்பாக கேட்குறோம். இந்த அரசை செப்பனிட்டு தருமாறு மிக தாழ்மையோடு வேண்டி விரும்பி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடையநல்லூர் அருகே குழந்தைகள் மையத்தில் பாம்பு இருந்ததை கண்டதால் குழந்தைகளின் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பால அருணாச்சலபுரத்தில் உள்ள குழந்தைகள் மையம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆன நிலையில் அதனுள் பாம்பு இருந்ததை கண்ட ஊழியர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக மையத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியே அழைத்து சென்று அருகில் உள்ள நூலக கட்டிடத்தில் தங்க வைத்தனர். அந்த பகுதியில் இருந்த இளைஞர்களை வரவழைத்து உள்ளே பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து காட்டுக்குள் கொண்டு விட்டனர். இந்நிலையில் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன ஒரு இதுனா சரியான பராமரிப்பு இல்லை. எதனாலனா செவரு அதெல்லாம் உடஞ்சிருக்கு, கழிவறை வசதி கிடையாது, காம்பவுண்ட் வசதி கிடையாது, ரோட்டு பக்கத்தில் இருக்குது, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப நாளாக இதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், பஞ்சாயத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்க கேட்கல. February மந்தில் வந்து அடிக்கால் நாட்டிட்டு போனாங்க சேர்மன் அவர்கள் வந்து. அதுக்கப்புறம் எந்த ஒரு முன் நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ வந்து நேற்று வந்து எஸ்டர்டே வந்து நல்லா அந்த ஒரு இது வழியாக ஹோல்ஸ் வழியாக உள்ள பாம்பு வந்திருக்கு. பாம்பு வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் உள்ளே வேலை பார்க்குற ஹெல்ப்பரும் டீச்சரும் தான் இதுக்கு வந்து காரணம், இவங்க வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்கலை அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாகவே என் பொண்ணுக்கே இப்போ 8 வருஷம் ஆகுது. அவளே இங்கே தான் படித்தா. அப்பையிலேருந்துமே அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கலை. இது வந்து முழுக்க வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். எங்கள் பிள்ளைங்க வந்து பாதுகாப்பு இல்லாதனால இப்போது நூலகம் வச்சுருக்காங்க சார். பக்கத்தில் இருக்க நூலகத்தில் வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வச்சு இப்போது சாப்பாடு இங்கே தான் கொடுக்குறாங்க, சொல்லி இங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க டீச்சரும் ஹெல்ப்பரும். எங்களுக்கு வந்து அந்த சீரமைப்பு பண்ணி தரணும் எங்கள் அங்கன்வாடியை. எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, பாம்புலேருந்து எல்லா தொந்தரவும் இருக்குது, ரோடு பக்கத்தில் இருக்குது, காம்பவுண்ட் வசதி வேணும், கழிவறை வசதி இல்லை, குழந்தைங்களுக்கும் இல்லை, அவங்க டீச்சரு ஹெல்ப்பர் 2 பேருமே அவங்களுக்கும் எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதனால் இதெல்லாம் பண்ணி தரணும் நாங்கள் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளிக்கல்வித்துறை அச்சிட்ட உலக பொதுமறை திருக்குறள் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 கோவில்களில் சீரமைப்பு பணிகளும் தொடக்கம். அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் உட்பட 14 பேரை காவல்துறை கைது செய்ததற்கு சீமான் கண்டனம். அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத்தில் 260 பேர் கொல்லப்பட்ட விமான விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியீடு. இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை நிறுத்தியதே விபத்திற்கு காரணம் என்று அறிக்கையில் தகவல். டெக்சாஸில் வெள்ள பேரழிவால் 121 பேர் உயிரிழந்ததாகவும் 161 பேர் காணாமல் போனதாகவும் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.